வணக்கம். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 22 நவம்பர் 2024 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு உதவும். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் முஸ்லீம்கள் தொண்டு பணிகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் வக்கூப் சொத்துக்களை மற்றவர்களின் பெயருக்கு மாற்ற முடியாது. வக்கூப் திருத்த மசோதா ஆகஸ்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆக்சுவலாக நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம். அதுக்கு பேர் அப்படின்னா வக்கூப் திருத்த மசோதா. இது எதுக்காக அப்படின்னா, முஸ்லீம்களுடைய தொண்டு பணிகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் நாடு முழுவதும் வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த வக்கூப் வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து அந்த சொத்துக்களை வந்து அர்ப்பணிப்பாங்க. பல்வேறு பொது காரியங்களுக்காக இந்த சொத்துக்களை அர்ப்பணிப்பாங்க. இதை வந்து வேறு ஒரு நபருக்கு வந்து தனி நபருக்கு வந்து மாற்ற முடியாது. இதை வந்து பொது விஷயத்துக்கு தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திருத்த மசோதா வந்து வக்கூப் திருத்த மசோதா. அது வந்து ஆகஸ்ட்டில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க பாராளுமன்றத்தில். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஆய்வுக்குழுவுக்கு, பாராளுமன்ற ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு இப்போது அடுத்து வந்து குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும். இந்த மாதம் வந்து நடைபெறும். அப்போது வந்து இது வந்து நிறைவேற்றப்படும். இந்த மசோதா வந்து சட்டமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி செலவில் டைடல் பூங்கா முதல்வர் திறந்து வைக்கிறார். ஆக்சுவலாக ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா, ஐடி பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் புதுசாக ஒன்று 330 கோடி ரூபாய் செலவில் வந்து முதல்வர் வந்து தொடர்ந்து வச்சுருக்காரு. உலக அளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம் வகிக்கிறது. உலக அளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா வந்து 2ஆம் இடம் வகிக்கிறதாம். ஆக்சுவலாக இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மீன் உற்பத்தியில் கடல் மீன் பிடிக்கிறத விட இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், இதில் மீன் பிடிக்கிற மீன்கள் தான் வந்து அதிகமாக இந்தியாவில். ஆனால் உலக அளவில் நம்ம பார்த்தோம்னா மீன் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 2வது இடம் வகிக்கிறது. இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக சிஏஜி, அதாவது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பேர் அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி. இவர் தான் வந்து புதுசாக பதவி ஏற்றிருக்காரு. இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக வந்து இவர் இருக்கார். குடியரசுத் தலைவர் தான் இவர் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பார். ஆக்சுவலாக இது வந்து காம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 148 வருது. ஆர்டிக்கலில் வருதுன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சஞ்சய் மூர்த்தி, இவர் பேர் என்ன? சஞ்சய் மூர்த்தி. புதிய சிஏஜி ஆஃபீஸர் யார்? சஞ்சய் மூர்த்தி. இந்த நமக்கு சப்போஸ் இந்த நிறுவனங்களுக்கு நமக்கோ ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவுக்கே ஆடிட்டிங் பண்ணுறது இவர் தான். எல்லா வரவு செலவு கணக்குகளையும் இந்தியாவுக்கு பார்க்குறது இவர் தான். ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆர்டிக்கலில் இடம்பெறக்கூடிய ஒரு பொறுப்பு. குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர் புதுசாக பதவியேற்றிருக்கிற பேர் வந்து சிஏஜி ஆஃபீஸர் யார் அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி. நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம். இந்திய இராணுவ தலைமை, அதாவது நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் இந்திய இராணுவ தலைமை தளபதி உபேந்திரன் துவிவேதிக்கு வந்து வழங்கப்பட்டது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1950லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நடைமுறை. ஆக்சுவலாக நேபாளத்துக்கு போனால் அங்கே வந்து ஒரு பட்டம் கொடுப்பாங்க, நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய தலைமை தளபதிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வருஷம் நடைபெறக்கூடிய ஒரு சம்பிரதாயம் மாதிரி. நமக்கு இது முக்கியம் இல்லை. இது என்ன அப்படின்னா நமக்கு முக்கியம், இந்திய இராணுவ தலைமை தளபதியுடைய பெயர் என்ன? உபேந்திரன் துவிவேதி. இதுதான் முக்கியம். ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அசர்பைஜானில் நடைபெறும் வருடாந்திர ஐநா பருவநிலை மாநாட்டில் பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2025 வெளியிடப்பட்டது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதை வந்து நோட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஆக்சுவலாக பருவநிலை செயல்திறன் 2025 அசர்பைஜான் நாடு, அது ஒரு முஸ்லீம் நாடு. ஆக்சுவலாக இந்த நாட்டில் வந்து தற்போது
என்ன நடந்துகிட்ருக்கு, ஐநாவின் பருவநிலை வருடாந்திர மாநாடு வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸை வந்து இந்தந்த குறியீட்டில் இந்தந்த பிளேஸில் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. 2025 இதில் இந்தியா வந்து 10வது இடத்தை வகிக்கிறது. ஆக்சுவலாக இந்தியா வந்து 10வது இடத்தை இந்த குறியீட்டில் வந்து வகிக்கிறது. இது என்ன மாதிரியான குறியீடு அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் வந்து எந்தெந்த நாடு எந்தெந்த லெவலுக்கு இருக்குது, அவருடைய செயல்திறன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து குறிக்கக்கூடிய இந்த குறியீடு வந்து இந்தியா வந்து இதில் வந்து 10வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வளர்ந்த நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியா பரவாயில்ல அப்படின்னே சொல்கிறாங்க. அதே போல் தரவரிசையின்படி அனைத்து குறியீட்டு அளவீடுகளிலும் எந்த நாடும் போதுமான அளவில் செயல்படாததால் முதல் 3 இடத்தை வந்து காலியாக வைத்துவிட்டு டென்மார்க் நாட்டிற்கு 4வது இடம் கிடைத்துள்ளது. ஆக்சுவலாக இந்த பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு இந்த தரவரிசைப்படி எந்த நாடும் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த அளவீடுகள் ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் வந்து போதுமான அளவில் எந்த நாடுமே வந்து செயல்படலை. ஸோ முதல் 3 இடத்துல காலியாக வச்சுட்டாங்க இந்த தரவரிசையில். 4வது இடத்த வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டென்மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அடுத்து வந்து இந்தியாவில் தனிநபர் கரியமில வாயு உமிழ்வு வந்து 2.9 டன்னாக உள்ளது. ரொம்ப முக்கியம். தனிநபர் கரியமில வாயு உமிழ்வு வந்து 2.9 டன்னாக இந்தியாவில் இருக்குது. இது வந்து ஒப்பீட்டளவில் நம்ம பார்த்தோம்னா உலகளாவிய சராசரி 6.6 டன்னை விட குறைவு. உலகளாவிய அதாவது வேர்ல்டு லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனிநபர் கரியமில வாயு உமிழ்வு ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.6 இருக்குது. 6.6 டன் ஆக்சுவலாக 6.6 டன்னாக இருக்குது. இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தனிநபர் கரியமில வாயு உமிழ்வு வந்து 2.9 டன்னாக இருக்குது. இந்த கரியமில வாயு உமிழ்வு தான் வந்து பருவநிலை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2030க்குள் வந்து 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைவதை இந்தியா இலக்காக வைத்துள்ளது. 2030க்குள் அப்படின்னா, அதாவது இது எதுக்காக அப்படின்னா, இந்த கரியமில வாயு உமிழ்வை வந்து குறைப்பதற்காக, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது இல்லையா, அதை வந்து குறைப்பதற்காக 2030க்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உமிழ்வு எதனால் ஏற்படுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக நிறைய வந்து இந்த நிலக்கரி பயன்படுத்துறது, இந்த பெட்ரோலு அந்த மாதிரியான எரிபொருட்களை வந்து பயன்படுத்துறது, இதனால் வந்து அதிகமாக வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. ஸோ வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் இந்த எலக்ட்ரிக் பைக்ஸு, அப்புறம் வந்து அந்த மாதிரி பல்வேறு வகையான அப்புறம் கரண்ட்டு தயாரிக்கிறதுக்கு விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இப்படிலாம் வந்து அதிகமாக வந்து இந்தியா பயன்படுத்திகிட்ருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்கு 500 ஜிகாவாட் அளவுக்கு வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தயாரிக்கிறதுக்கு 2030க்குள் வந்து ஒரு இலக்கு வந்து வச்சுருக்கு இந்தியா. தற்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 203 ஜிகாவாட்டாக தற்போது வந்து இருக்குது. 2030க்குள்ளே 500 கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் வந்து ஆஸ்திரேலியாவுடன் வந்து ஒப்பந்தம், ஒரு சின்ன ஒப்பந்தம் மாதிரி ஆஸ்திரேலியா ஸ்பேஸ் ஆய்வு நிறுவனத்தோட வந்து இஸ்ரோ வந்து மேற்கொண்டிருக்கு. ககன்யான் திட்டம் எதற்கு வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்காக இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் உள்ளது, ககன்யான் திட்டம். இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.